பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையும் ஸ்வீட் கார்னும் இருந்தால் போதும். இந்த ரெசிபி வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் ரவை சேர்த்துருக்கேன். மெஷரிங் கப்புக்கு 1/4 கப் தயிர் சேர்க்குறேன். மெஷரிங் கப்புக்கு 1/4 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை வந்து இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து மெஷரிங் கப்புக்கு 1/4 கப் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். 2 பச்சை மிளகா வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரவையில் வந்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். மெஷரிங் கப்புக்கு 1/4 கப் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்க்குறேன். இது வந்து அந்த கேக் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து வாயில் கடிபடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக அரைச்சும் சேர்த்துருக்கோம், முழுசாகவும் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டுட்டு அதில் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்மளோட மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம உடனே ஊற்றுறதுனால சோடா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் வந்து ஒரு பிரெட் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சில்வர் பவுலோ இல்லைனா ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸோ ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. நல்லா லெவலாக்கி வச்சுக்கோங்க. இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிறதுக்காக மூடி வச்சுருங்க. தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம வந்து வேகிறதுக்கு உள்ளே வைக்கணும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இட்லி தட்டை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த டின்னை வந்து வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கத்தியில் வந்து ஒட்டாமல் வந்துட்டுனா வெந்துட்டுன்னு அர்த்தம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு கத்தியை எடுத்து சைட்லலாம் நல்லா கீறி விட்டுருங்க. அப்போனா ஈஸியாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வரும். ஒரு பிளேட்டில் கவுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் வந்து இந்த மாதிரி நீள நீள பாராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்குறோம். வத்தல் பொடி சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர்றது அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இது வந்து நல்லா வெந்து கிறிஸ்பியாக அழகாக கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரது வர வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொறுமையாக நல்லா எல்லா பக்கமும் பரட்டி விட்டு வேக வைங்க. இந்த மாதிரி கலரில் வந்தோடனே வெளியே எடுத்துடலாம். இப்போ எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது சுட சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் இருக்கும். அந்த எள்ளுலாம் நல்லா பொரிஞ்சு இருக்கும். அதனால் டேஸ்ட்டு வாயில் கடிபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கார சட்னி கூட பரிமாறினாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா கெச்சப் இல்லதில் மயோனீஸ் கூட பரிமாறினா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.